வெயிலுக்கு நல்ல இதமாக தர்பூசணி பழத்தை போட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டோம். மீதி இருக்க பழத்தை பூரா அந்த தோலெல்லாம் துண்டு துண்டாக வெட்டி செடிக்கு வச்சது வந்து யூடியூப்பில் பார்த்தேன். இந்த மாதிரி தர்பூசணியை பொடி பொடிசாக வெட்டி அதை அந்த மாதிரி செடிக்கு போட்டு தண்ணி ஊற்றி விடுதாங்க, நல்லா கப்புன்னு வளருதுன்ட்டு. சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு இந்த டப்பாவை பாருங்கள், சைடில் செடி வச்சுருக்கேன்னா இதுவும் யூடியூப் பார்த்து தான். மேலே வச்சோம்னா ஒரு செடி தான் வைக்க முடியும், சைட்லனா 3 செடி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் தான். வெள்ளரிக்காய் செடியை அப்படியே ஒரு பந்தல் மாதிரி போட்டு மேலே விட்டு அதை 3 செடி மாதிரி வருது பந்தலில். அப்படி அந்த யூடியூப் வீடியோவில் பார்க்கும்போது கப்பு கப்புன்னு வெள்ளரிக்காய் வருது. அதை பார்த்துட்டு தான் நம்ம போட்டிருக்கோம், நமக்கு வருதா இல்லையான்னு தெரியல. சரி பார்ப்போம். எல்லாம் யூடியூப்லேயும் கரெக்டாக தான் இருக்கும், போட்டது பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும். அதனால் எல்லா செடி இருக்குது, எல்லா செடிக்கும் அந்த தர்பூசணியை போட்டுக்கிட்டு இருக்கோம். கத்திரிக்காய் கொஞ்சம் செடி நல்லா பெருசாக வளைஞ்சிட்டு அது கொஞ்சம் எறும்பு பொடி போட்டிருக்கோம் பாருங்கள், எறும்பு நிறைய வருதுன்ட்டு. நம்ம எப்போதுமே நேச்சுரல் தான், எறும்பு பொடி, அப்புறம் வெள்ளைப்பூடு சாறு, இஞ்சி சாறு, அதை தான் போடுறது. எதுவும் கெமிக்கல் எதுவும் போடுறது கிடையாது. இருக்க தண்ணியை பிடிச்சி லைட்டாக எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விட்ருவோம். ஏற்கனவே தர்பூசணி